கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் பாருங்க. பாவம் செஞ்சா என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், தேவன்கிட்ட போகணும், அறிக்கை செய்யணும், ஆண்டவரே என்ன மன்னியும் சாரி சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன கழுவுன்னு சொல்லணும், இதெல்லாம் செய்யணும், வருத்தப்படணும், இதெல்லாம். ஆனாலும் சில பேருக்கு அதுக்கப்புறமும் டவுட்டு இருக்குது பாருங்க. ஏன்? அவங்க பாவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட வேற சத்தம் கேக்குது உள்ள. என்ன சத்தம்? இதெல்லாம் எப்படி மன்னிப்பார்? எத்தனாவது தடவை மன்னிப்பு கேட்கிற? 200வது தடவை இருக்குமா? 500வது தடவை இருக்குமா? எந்த தைரியத்தோட வாயை திறந்து என்ன மன்னியும் சொல்ற? உனக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குமா? தூரமா ஓடிப்போ, பைபிளை வாசிக்காத, ஜெபம் பண்ணாத, கர்த்தரை கிட்ட நெருங்கி கூட. சத்தம் கேக்குதா? எங்கிருந்து வருது அந்த சத்தம்? சில பேர் நினைச்சுக்கிறான் சத்தம் வந்தாலே கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு. அதுவும் இப்படி நினைக்கிறவங்க வந்து சர்ச்சிலேயே ஊறி இருக்கிறவங்க. சத்தம் வந்தாலே, சத்தம் கேட்டதுனாலே கிடையாது. சத்தம் கேட்டதுன்னா கடவுள் பேசலாம், இல்லைன்னா பிசாசு கூட பேசலாம், இல்லைன்னா உங்களுடைய சாமர்த்தியத்துல நீங்க பேசலாம். ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், கர்த்தரை விட்டு தூரமா ஓடிப்போ, பைபிளை வாசிக்காத, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாருன்னு சத்தம் கேட்டதுன்னா நான் நிச்சயமா சொல்றேன், கேரண்டி அது கர்த்தரே கிடையாது. கர்த்தரே கிடையாது. கர்த்தர் வந்து என்னை விட்டு தூரமா ஓடி போனா சொல்லுவாரு? யாருகிட்டே அந்த மாதிரி பேச மாட்டார். உனக்கு நம்பிக்கையே இல்ல போ, தொலைஞ்சு போனா சொல்லுவாரு? ஒரு அவிசுவாசிக்கிட்ட கூட அந்த மாதிரி பேசவே மாட்டார். என்ன சொல்லுவாரு? உனக்கு நம்பிக்கை என்கிட்ட வா, நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன், அப்படிதானங்க சொல்லுவாரு. அப்ப பாருங்க, யார் எங்கிருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி சத்தம் கேட்டதுன்னா பிசாசு பேசுறான். பிசாசுக்கு நீங்க பதில் கொடுக்கலாம், சும்மா இருக்காதீங்க. அப்படியே அவன் பேச பேச அவனுக்கு பதில் கொடுங்க. என்னன்னு பதில் கொடுங்க? செஞ்ச தப்பா அவன்கிட்டயும் ஒத்துக்கோங்க, பரவாயில்ல. ஆமா பிசாசு, நான் செஞ்சுட்டேன், கரெக்ட், நீ சொன்னதை காட்டிலும் மோசமா பாவம் செஞ்சுட்டேன், போதுமா? உனக்கே தெரியாது என் பாவத்தினுடைய இது, எனக்கே உருப்படியா தெரியாது எந்த அளவுக்கு ஆழமா பாவம் செஞ்சாச்சுன்னு. கர்த்தருக்கு தான் ரொம்ப மோசமா பாவம் செஞ்ச, நீ சொல்றதை காட்டிலும் அதிகமா நான் பாவம் செஞ்சுட்டேன் போ. ஆனா ஒண்ணு பண்ணலாம், இப்போ சிலுவையை பார்க்கலாம். சிலுவையில என்னுடைய அத்தனை பாவங்களும் போடப்பட்டது, அவர் மேல வைக்கப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், எல்லாம் பாவமும் இயேசு. அத பாருங்க, கண்ணை மூடி சிலுவை பாருங்க. பாவமே அறியாதவர், ஒரு பாவம் கூட செய்யாதவர், அடின்னு அவர் அடிச்சாங்க. ஒரு துளி தண்டனை கூட அவருக்கு வரக்கூடாது, கொஞ்சம் கூட வரக்கூடாது. ஆனா அவரை வாரினால் அடின்னு அடிச்சாங்க, மாம்ச கிளிய அடிச்சாங்க, ரத்தம் சிந்த அடிச்சாங்க, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி விடுகிறார் உங்களுக்காக. அதை பாருங்க, அதை பார்க்க